அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துருசுல் பலாகா பாடத்தில் இன்றைக்கி நான் படிக்க போகிற பாடம் இஸ்திஃப்ஹாம் என்றால் என்ன. அதிகமான பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க பாடத்தை தொடர்ந்து போட சொல்லி. கொஞ்சம் எனக்கு சில வேலைகள் இருந்ததால் போட கிடைக்கல. இன்ஷால்லா இதன் பின்னால் பாடம் தொடரும். எல்லோரும் பாடத்தை பாருங்கள். இன்ஷால்லா ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் அடிங்க. வாங்க இப்போ நான் இன்றைக்கி பாடத்துக்கு போவோம். அல் இஸ்திஃப்ஹாம். இஸ்திஃப்ஹாம் என்றது இஸ்தஃப்ஹம என்றது இஸ்தஃப்அல வசன்லேருந்து நாங்கள் எடுத்திக்கிறோம். சர்ஃபில் நாங்கள் அஜினாஸில் நாங்கள் படிச்சிக்கிறோம். இஸ்தஃப்அல வசன். இஸ்தஃப்அல வசன் என்றது நாங்கள் ஒன்றை தேடுறது. உதாரணத்துக்கு கஃபர என்றா மன்னித்தான் என்ற கருத்து. இஸ்தஃபர என்றது மன்னிப்பை நாங்கள் தேடுறது. அவன் ஒரு ஆண் மன்னிப்பை தேடினான். இப்போ அதே மாதிரி ஃபஹிமைண்டா விளங்கினான். இஸ்தஃபஹமைண்டா விளங்குவதை தேடினான். அப்போ எங்களுக்கு தெரியும் இஸ்திஃப்ஹாம் என்றா கேள்வி. கேள்விண்டா என்னது? பொண்டை நான் கேள்வியாக கேட்குறேன், இது என்னாயிண்டு கேட்குறேன். இது என்னாயிண்டு கேட்குறேன்டா அதை பற்றிய ஃபஹ்மை நாங்கள் தேடுறது. இப்போ எங்களுக்கு ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஒரு பொருளை காட்டுறாரு, அது என்னென்று எங்களுக்கு தெரியா. அப்போ அதை பற்றி நாங்கள் விளக்கத்தை தேடுறதுக்கு நாங்கள் கேள்வி ஒன்று கேட்பேன். அப்போ அதுதான் ஃபஹிமேலேருந்து இஸ்தஃப்அல வசனில் எடுத்துக்கிறாங்க இஸ்திஃப்ஹாம். இஸ்திஃப்ஹாம் என்றா என்னது? விளங்குவதை தேடுறது. அம்மல் இஸ்திஃப்ஹாமு. இஸ்திஃப்ஹாம் என்பது ஃபஹு தலபுல் இல்மி பிஷைஇன், ஒன்றை பற்றிய அறிவை நாங்கள் தேடுறது. அப்படி தானே? இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே, எங்களுக்கு ஒருத்தர் ஒரு பிளேட்டில் ஒரு சாப்பாடு ஒன்று கொண்டாந்து காட்டுறாரு, அது என்ன சாப்பாடுன்னு எங்களுக்கு தெரியா. அப்போ நாங்கள் அதை கேட்போம், இது என்ன சாப்பாடு, ஒரு கேள்வி ஒன்று கேட்குறோம். அப்போ நாங்கள் அதை பற்றி அறிவை நாங்கள் என்ன செய்கிறோம்? தேடுறோம். இஸ்திஃப்ஹாம் கேள்வி என்றா என்ன, ஒன்றை பற்றி அறிவை நாங்கள் தேடுறது தான் கேள்வி என்பது. அதவாத்துஹு அதனுடைய கலிமாத்துக்கள். இஸ்திஃப்ஹாம் என்னென்ன கலிமாக்களை யூஸ் பண்ணி அரபிக்கில் வரும் என்று சொல்கிறாங்க. அப்போ எத்தனை ஈக்குது? மொத்தம் 11 கலிமாக்கள் ஈக்குது. ஒன்றாவது பாருங்கள், ஹம்சா. ஹம்சா என்ற லெட்டர் வரும். ஹல் என்ற கலிமா வரும். அதே மாதிரி மா என்ற கலிமா வரும். மன், மத்தா, ஐயான, கைஃப, ஐன, அண்ணா, கம், ஐ. இந்த 11 அதவாத்தும் ஐயு. இந்த 11 அதவாத்தும் நாங்கள் இஸ்திஃப்ஹாமை பாவிப்போம். ஒரு கேள்வி ஒன்று கேட்குறதுக்கு இந்த 11 அதவாத்தையும் நாங்கள் என்ன செய்வோம்? பாவிப்போம். ஃபல் ஹம்சத்து. ஹம்சா என்ற அதாத், அதை நாங்கள் கேள்விக்கு பாவிப்போம். எப்படியான கேள்விக்கு நாங்கள் பாவிப்போம் என்றால் லித்தலபி தசவுர். தசவுரான ஒரு இபாரத்தை பற்றி நான் தெரிஞ்சு கொள்றதுக்கு ஹம்சாவை பயன்படுத்துவோம். தஸ்தீக், இல்லாட்டி ஒரு தஸ்தீக்கான ஒரு இபாரத்தை பற்றி நான் தெரிஞ்சு கொள்றதுக்கு ஹம்சாவை பாவிப்பேன். இப்போ தசவுர் தஸ்தீக் என்றது ஒரு சென்டென்ஸுடைய போங்கு. தசவுர் என்ற ஒரு சென்டென்ஸ் ஒன்றிக்கு, தஸ்தீக் என்ற ஒரு சென்டென்ஸுக்கு, அப்படியான அந்த 2 சென்டென்ஸையும் நாங்கள் கேள்வியாக கேட்கும்போது நாங்கள் ஹம்சாவை நாங்கள் பயன்படுத்துவோம் என்று சொல்கிறாங்க. தசவுர் என்றது ஹுவ இதுராக்குல் முஃப்ரத். ஒரு முஃப்ரதை நாங்கள் அடையிறது. கவுலிக்க உன்னோட கவுலை போல அலியுன் முசாஃபிருன் அம் ஹாலிதுன். அலியுன் முசாஃபிருன், அலியா பிரயாணம் செய்தார், அம் ஹாலிதுன் இல்லாட்டி ஹாலிதா பிரயாணம் செய்தார். அப்போ இங்கே இதுராக்குல் முஃப்ரத், ஒத்தரை நான் அடையிறது தான் நான் கேள்வியாக கேட்குறேன். தஅதகிது உனக்கு உறுதி, அன்ன சஃபர பிரயாணம் என்றது, ஹசலமின் அஹதிஹிமா இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தரை கொண்டு பிரயாணம் என்றது நடந்துச்சின்னு உனக்கு உறுதி. வலாக்கின் என்றாலும் தத்துலுபு தயீனஹு, நீ தயீன குறிப்பாக ஒருத்தரை சொல்கிறத நீ தேடுறாய்.
ஐஸ்தான் இத்ராக்குல் முஃப்ரத். 2 மஸ்ஊல் அன்ஹுவை நாங்கள் போட்டு நான் கேட்குறேன், அலியா பிரயாணம் செஞ்சார் ஹாலிதா. இப்போ எங்களுக்கு தெரியும் பிரயாணம்ன்றது இவங்க 2 பேரில் ஒருத்தரை கொண்டு நடந்துச்சு. உதாரணத்துக்கு அலி ஹாலித் 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இல்லை 2 பேரும் நான தம்பி. எப்படி சரி இவங்களோட வீட்டிலேருந்து ஒரு பிரயாணம் ஒன்று நடந்துச்சு, இவங்க 2 பேர்கிட்டேருந்து ஒருத்தரை கொண்டு பிரயாணம் நடந்துச்சின்னு தெரியும், யாரை கொண்டுன்னு எங்களுக்கு தெரியும். அப்போ அந்த இத்ராக்குல் முஃப்ரத், அந்த முஃப்ரதை நாங்கள் அறிஞ்சு கொள்றத, இந்த 2 பேரில் யார் செஞ்சேன்றதை நாங்கள் அறிஞ்சு கொள்றதுக்கு நாங்கள் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறோமிண்டா அப்படியான இபாரத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் தசவூரான இபாரத்துன்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ தசவூரான இபாரத்துக்கு எப்பயுமே பதில் சொல்லப்படும். வலிதா யுஜாபு பி தயீன், தயீனை கொண்டு தான் அதுக்கு பதிலும் சொல்லப்படும். வலிதா இதனால தான் யுஜாபு இதுக்கு பதில் கொடுக்கப்படும். பி தயீன் தயீனை கொண்டு குறிப்பாக சொல்கிறத கொண்டு ஃபைகாலு கூறப்படும் அலியுன் மசன், உதாரணத்துக்கு அலின்னு சொல்லப்படும். இப்போ நாங்கள் ஒருத்தர்கிட்ட கேட்குறோம், அலியா பிரயாணம் செஞ்சார் ஹாலிதா. அப்போ அவர் என்ன சொல்லுவார், நாம் லாயின்டா சொல்லுவார் இந்த கேள்விக்கு? இல்லை, அவர் என்ன இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவார், தயீனை கொண்டு முஃப்ரது கொண்டு அவர் பதில் சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவார், அலி செஞ்சார், அப்படி இல்லாட்டி அவர் சொல்லுவார் ஹாலித் செஞ்சாருண்டு. அப்போ நாங்கள் தயீனை நாங்கள் தேடுறது, ஒருத்தரை பற்றி தயீன், இது 2ல் யார் இல்லாட்டி கிளாஸில் பெரலி செய்கிற 2 புலவல் இருக்குது, டீச்சர்கிட்ட கண்ணாடி உடஞ்சி இருக்குது. அப்போ நாங்கள் கேட்குறோம், யார் கண்ணாடி உடைச்சி, ஜெய்தா ஹாலிதா அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். அவங்க 2 பேர் தான் கிளாஸில் பெரலியெல்லாம் பண்ணுறேன், இவங்க 2 பேரில் யாருன்னு கேட்குறோம். அப்போ இத்ராக்குல் முஃப்ரதை நாங்கள் அடையிறத நாங்கள் கேட்குறோம். அப்போ அதுக்கு பதில் சொல்லப்படும். நாங்கள் தயீன் பண்ணுங்கன்னு கேள்வியாக கேட்பேன், அதுக்கு தயீனை கொண்டே பதில் சொல்லப்படும். ஆனால் இப்படியான இபாரத்துக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் தசவூர். ஒருத்தரை இது 2 பேரில் யார் செஞ்சேன்னு நாங்கள் தயீனை எதிர்பார்க்குறது, தயீனை தேடுறது தான் தசவூரான இபாரத். தசவூரான இஸ்திஃப்ஹாமுக்கு ஜவாபும் தயீனை கொண்டே சொல்லப்படும். அடுத்தது தஸ்தீக்கான இஸ்திஃப்ஹாம். தஸ்தீக்கான இஸ்திஃப்ஹாம் என்றால் ஹுவ இத்ராக்குன் நிஸ்பா, நிஸ்பத்தையே நாங்கள் தேடுறது. அது சொல்ல ஒரு சென்டென்ஸ் ஒன்று நாங்கள் சொல்ல போகல, அந்த சென்டென்ஸில் நிஸ்பத் ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்கள், நஹு அசாஃபர அலியுன், அலி பிரயாணம் செஞ்சாரா என்று நான் கேட்குறேன். அது சொல்ல நாங்கள் என்னத்தை கேள்வியாக கேட்குறோம், முசாஃபரத்து அலியின், அலியுடைய பிரயாணத்தை பற்றி நான் கேட்குறேன். தஸ்தஃஹிமு, நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்க, அன் ஹுசூலி சஃபரி வ அதமிஹி, பிரயாணம் உருவாவிச்ச பிரயாணம் என்றது ஏற்பட்டதா, வ அதமிஹி இல்லாட்டி ஏற்படலையா, அலியுடைய பிரயாணம் ஏற்பட்டுச்சா ஏற்படலையா என்று நான் கேள்வி கேட்குறேன். அப்போ முசாஃபரத்து அலியை பற்றி தானே கேட்குறேன். அப்போ முசாஃபரத்து அலின்ற பாருங்கள், முசாஃபரு முலாஃப், அலி முலாஃப் இலைஹி. அப்போ அந்த நிஸ்பாவையே நான் கேள்வியாக கேட்குறேன், அலி பிரயாணம் செஞ்சாரா, இத்ராக்குன் நிஸ்பா, அலி பிரயாணம் செஞ்சாரான்னு நான் கேட்குறேன் அலியுடைய பிரயாணத்தை பற்றி. அப்போ அதுக்கு பதில் சொல்லப்படும் வலிதா யுஜாபு நாம் அம் லா அவுலா, அதுக்கு நாமின்ற பதில் சொல்லப்படும், அப்படி இல்லாட்டி லா என்று சொல்லப்படும். அலி பிரயாணம் செஞ்சு இந்த நாம் என்று சொல்லுவோம், செய்யலாட்டி லா என்று நாங்கள் சொல்லுவோம். அப்போ தசவூர்ண்டா என்ன, இத்ராக்குல் முஃப்ரத், யார் செஞ்சே 2 பேரை நான் கேள்வியில் கேட்பேன், அதில் யார் செஞ்சேன்னு நான் கேட்பேன். அப்போ அதுக்கு தயீனை கொண்டு பதில் சொல்லப்படும். தஸ்தீக்கிண்டா என்ன, இத்ராக்குன் நிஸ்பா, நிஸ்பத்தையே நான் கேள்வியாக கேட்குறேன், அலியுடைய பிரயாணத்தை பற்றி கேட்குறேன், முசாஃபரத்து அலியை பற்றி கேட்குறேன், அது ஹுசூல் ஆவிச்சா ஹுசூல் ஆவல்லையான்னு கேட்குறேன், அதுக்கு நாம் லாவை கொண்டு பதில் சொல்லப்படும். அதுதான் தஸ்தீக்கான இஸ்திஃப்ஹாம். தசவூர் தஸ்தீக், அது 2மே நான் இங்கே ஷார்ட்டாக டைப் பண்ணி போட்டிருக்கிறேன். இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அடுத்து நான் பார்க்க போகிறது அல் மஸ்ஊலு அன்ஹு. மஸ்ஊலு அன்ஹு என்றா, இப்போ நாங்கள் ஒரு சுவால் உண்டு, ஒரு இஸ்திஃப்ஹாம் ஒன்று கேட்க போக்கல, அதில் 4 பேர் இருக்கிறாங்க. 1வது அஸ்ஸாயில், கேள்வியை கேட்குறவர். 2வது அல் மஸ்ஊல், கேள்வியை கேட்கப்பட்டவர். 3வது ஹர்ஃபுல் இஸ்திஃப்ஹாம், கேள்விக்குறி. 4வது அல் மஸ்ஊல் அன்ஹு, எதை பற்றி நான் கேட்குறோமோ அது. அப்போ கேள்வியை கேட்குறவங்க நாங்கள், பதில் சொல்கிறவங்க நீங்கள்,
ஐக்கு ஒரு கேள்விக்குறி ஒன்று வந்திக்கணும், ஒரு ஹர்ஃப் ஒன்று வந்திக்கணும். அடுத்து என்னத்தை பற்றி நாங்கள் கேட்குறோம், அதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் மஸ்ஊல் அன்ஹு இண்டு. இப்போ தசவுரான இபாரத்தில் எங்கே மஸ்ஊல் அன்ஹு இருக்குதுண்டா, அல் மஸ்ஊல் அன்ஹு ஃபித் தசவுரான இபாரத்தில் மஸ்ஊல் அன்ஹு எங்கே வருமெண்டா, மாயலில் ஹம்சா, அந்த ஹம்சத்துல் இஸ்திஃபாம் இருக்குதே அதுக்கு அடுத்தாப்புலே வாரது தான் மஸ்ஊல் அன்ஹு. வயக்கூனு லஹு முஆதிலுன், வயக்கூனு லஹு அந்த மஸ்ஊலு அன்ஹுக்கு இருக்கும் முஆதிலுன், ஒரு முஆதில், முஆதிலின்னா முசாவின், சமமான ஒத்தர், மஸ்ஊல் அன்ஹுக்கு சமமான ஒத்தர் ஈப்பாரு. யுதுக்கரு பஅத அது அம்முக்கு பின்னால் சொல்லப்படும். வத்து சம்மா அந்த அம்முக்கு நாங்கள் சொல்லுவோம் முத்தசிலா, முத்தசிலா என்று சொல்லுவோம் என்று சொல்கிறான். இப்போ இவங்க சொல்கிறது தசவுரான இபாரத்தை பற்றி. இப்போ நான் தசவுரான ஒரு இபாரத்தை போட்டு காட்டுறேன் பாருங்கள். தசவுரான இபாரத்தில் மஸ்ஊல் அன்ஹு மாயலில் ஹம்சா, ஹம்சாவுக்கு அடுத்ததாக வரும். வயக்கூனு முஆதிலுன் லஹு யுதுகரு பஅத அம்முக்கு பின்னால் அதனுடைய முஆதிலும் சொல்லப்படும். இங்கே நான் தசவுரான இபாரத்தொண்டு கொராந்திக்கிறேன். அஹாமிதுன் தஹப அம் யாசிருன், ஹாமிதா சென்றார் அல்லது யாசிரா, ஹாமிதை பற்றி தான் நான் கேட்குறேன். எனவே ஹாமித் இங்கே மஸ்ஊல் அன்ஹு ஆகிக்கிறாரு, அவருக்கு சரி சமமாக நாங்கள் இன்னொருத்தரை கேட்குறோம், அதுதான் யாசிர், அவர் தான் இங்கே முஆதிலா ஆகிக்கிறாரு. ஹம்சா ஹம்சத்துல் இஸ்திஃபாம், ஹாமித் மஸ்ஊல் அன்ஹு, தஹப இங்கே ஃபியல், அம் முத்தசிலா, யாசிர் தான் ஹாமிதுடைய முஆதிலா ஆகிக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் ஃபதகூலு ஃபில் இஸ்திஃபாம்லேருந்து எதிர்வரும் பாடங்களை நாங்கள் படிப்பேன். இதோடு நான் பாடத்தை முடிக்கிறேன். வஸ்ஸலாம்.